ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹீமோக்ளோபினை அதிகரிக்கக்கூடிய சுவரொட்டி மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா அனிமிக்காக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்களாம் வாரத்தில் ஒன்று சுவரொட்டி வறுவல் செஞ்சு சாப்பிட்டோன்னா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுங்க. இன்றைக்கி சுவரொட்டி மிளகு வறுவல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 சுவரொட்டி எடுத்துருக்கேங்க. இது ஆடு மண்ணீரல், இங்கிலீஷில் கோட் ஸ்பெலன் அப்படின்னு சொல்லுவோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 3 சுவரொட்டி எடுத்துருக்கேங்க. இதோட ஒரு பகுதியை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே கொழுப்பு தோல் மாதிரி ஒரு லேயர் இருக்குங்க. அது நம்ம பிச்சு எடுத்துடணும். மெலிசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த லேயர். ஒரு பக்கம் நான் க்ளீன் பண்ணிட்டேன், இன்னொரு பக்கம் க்ளீன் பண்ணுறேன் பாருங்கள். மெதுவாக இது போல் அதோட வெள்ளையாக ஒரு லேயர் இருக்குங்க, அதை பிச்சு எடுத்துடலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்கிறத தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஒயிட் ஸ்கின் டோனை காமிக்கிறேன் பாருங்கள். இது போல் மேலே கொழுப்பு லேயராட்டும் இருக்குங்க. இது நம்ம கையால் இது போல் பிக்கும் போதே ஈஸியாக வந்துடும். இதை ஃபுல்லாக பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வேக வச்சுட்டு சமைக்கணுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சா கசந்து போயிடும், கசக்கும், சாப்பிட பிடிக்காது. இதை கொஞ்சம் பக்குவமாக செய்யும்போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மேலே ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா மெல்லிஸ் லேயராக ஒயிட்டாக இருக்குங்க. இது நம்ம இது போல் பிக்கும்போது ஈஸியாக வந்துடும். இது மாதிரி 3த்தையுமே பிச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இது மூழ்கிற அளவுக்கு நம்ம ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த ஃபஸ்ட்டு கொதி ஸ்டார்ட் ஆகணுங்க. ஸ்டார்ட் ஆகிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். கொதித்ததுக்கப்புறமா 2லேருந்து 3 கொதி வந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். மெதுவாக ஒரு தடவை அமுத்தி விடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. அந்த ஃபஸ்ட்டு கொதி வந்ததுலேருந்து அடுத்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போதும். லைட்டாக பார்த்திங்கன்னா உப்பி வரும் அந்த சுவரொட்டி எல்லாமும். இது போல் கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை 5 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்க விடும்போது கசந்து போயிடுங்க, சாப்பிடும்போது கசக்கும். பாருங்கள், நல்லா உப்பிடுச்சு. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்திருக்காதுங்க. ஒரு 2லேருந்து 3 கொதி மட்டும்தான் விடணும். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இது போல் பிளேட்டில் வச்சே கத்தியால் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இதுலேருந்து பிளட் வர மாதிரி இருக்கும். நம்ம இதை கீழே ஊற்றிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு தட்டில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. காய்கறி கட்டரில் வச்சு கட் பண்ண தேவையில்ல. ஏன்னா அந்த பிளட்டோடு தான் சேர்த்து நம்ம சமைக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அந்த பிளட் வருது பாருங்கள். லைட்டாக தாங்க வெந்திருக்கணும். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஈரல் மாதிரி தான் அப்படியே இருக்கணும். இது போல் கத்தியால் க்யூப்ஸ் மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நல்லா எல்லாம் 3 சுவரொட்டியுமே இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி எல்லா சுவரொட்டியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது போல் ரத்தம் மட்டும்தாங்க இருக்கும். பிளேட்லேயே வச்சு கட் பண்ணுங்க கண்டிப்பாக. நம்ம இந்த சுவரொட்டிக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறோங்க ஃப்ரெஷ்ஷாக. வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு இது போல் கடாய் வச்சுட்டு இப்போ நம்ம இதில் ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்க போகிறோம். பட்டை சேர்த்துட்டு ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துட்டு அடுத்துதான் 2 ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. மிளகு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துட்டு மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் 2 தான் எடுத்துருக்கோம். மிளகு நல்லா 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. அடுத்துதான் கொஞ்சம் போல் ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இந்த மசாலாவை தான் நம்ம சுவரொட்டிக்கு சேர்த்து வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா ஆறட்டும்.
நல்லா ஆறுனதுக்கப்புறமா பாருங்கள், கை வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க. வறுத்த மசாலாவை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும் போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம சுவரொட்டி வறுவல் செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். அடுத்துதான் இது கூட கொஞ்சம் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்துதான் காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்துருக்கேங்க. இந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ சுவரொட்டிக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிங்க. ஆனால் சுவரொட்டியில் பார்த்திங்கன்னா ரத்தம் நல்லா ஊறும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுக்குங்க. வதங்கட்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் கூட செஞ்சு கொடுக்கலாங்க. நல்லா ரத்தம் ஊறும். தொடர்ந்து சாப்பிட்டு வராங்க வந்து அனிமிக்காக இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுவரொட்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோடு நல்லா வதங்கட்டும். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க. ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பிடிக்காதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் ஃப்ளேவருக்காக முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்துதான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை உப்பையும் மஞ்சள் தூளையும் கலந்து விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையும் வரும். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு சேர்க்கலைங்க. 2 பச்சை மிளகாய் அதோடு நம்ம வறுத்தரைச்ச மசாலா பொடி மட்டும்தான். நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க. ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம சுவரொட்டியே வேக வைக்க போகிறதுல ஏற்கனவே லைட்டாக வேக வச்சாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கொதிச்சுட்டு தண்ணி நல்லா வத்தட்டும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துலேயே நல்லா தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டுங்க. நம்மளுக்கு நல்ல வறுவலாக இருக்கணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு நம்மளுடைய சுவரொட்டி மிளகு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதத்தோட சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இதிலே சாதம் போட்டு பிசைஞ்சிட்டு சாதமாகவே கொடுத்துருங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. நம்மளுடைய சுவரொட்டி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே இந்த மெத்தடில் நீங்கள் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாதுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை பார்த்துட்டு போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.